ஒரு புகழ்பெற்ற நியூராலஜிஸ்ட் டாக்டர் யூஏஇல ஒர்க் பண்ணுறாங்க துபாயில். அது மட்டும் இல்லை, எம்பிஏ கேம்பிரிட்ஜில் எம்பிஏ பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் டாக்டர் ஸ்வேதா ஆதாத்தி. அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய ஃபேமிலி எதுவுமே பெருசாக ஆன்மீகத்தை நம்பக்கூடியவங்க கிடையாது. So I come from a pure 100% science background. ஏன் சில சமயம் நாத்திகம் கூட பேசுவோம். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு டாக்டர், எங்கள் அம்மா ஒரு லேப் டெக்னீஷியன், அந்த மாதிரி ஃபார்மசி இதெல்லாம் படித்தவங்க. நானும் டாக்டர் நியூராலஜி. ஸோ எங்களுக்கு பெருசாக அந்த இதெல்லாம் இல்லை. ஆனால் நான் குழந்தையில் இருக்கும்போது ஒரு 2.5-3 வயசு வரைக்கும் எனக்கு பேச்சே வரல. என்னை எவ்வளோ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. இந்த கண்ணு மூது காது இதெல்லாம் இஎன்டி டாக்டர் என்னென்னமோ பண்ணி பார்த்து பல டாக்டர்கிட்ட காமிச்சாங்க, பேச்சே வரல. அப்போது டாக்டர்லாம் சொன்னாங்க, இவ்வளோ கொண்டு போய் நிறைய பேசுகிறதுக்கு ஆள் இல்லாத இடத்துல இருக்கா. ஏன்னா அப்பா டாக்டர், அம்மா வேலைக்கு போடுவோம் அந்த மாதிரி. அப்போது அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. தாத்தா பாட்டிக்கிட்ட போய் பேச ஆரம்பித்த அவங்க கொஞ்ச நாள்லேயே பேச ஆரம்பித்தது மட்டும் இல்லை, அந்த 3.5 வயசு வரைக்கும் பேச்சு வராத குழந்தை 3.5 வயசுக்கு பேச்சு வர ஆரம்பித்தோன்னே காயத்ரி மந்திரம் சொல்லிச்சு. அப்படியே எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா நாத்திகம் பேசுகிற குடும்பம். அப்போ பார்க்குறம்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, காரணம் இவங்க அம்மா லேபில் இருக்கும்போது, லேப் டிரெக்டராக இருக்கிறம்போது, அந்த லேபில் ஒரு வசதியான லேபில் அங்கே காயத்ரி மந்திரம் ஒலித்து கொண்டே இருக்கும். And my mom was working as a lab director. There was chanting of Gayatri mantra which was going on. கிட்டத்தட்ட 9 மாதங்கள் நான் கருவில் இருக்கும்போது நான் அந்த வயிற்றில் இருந்த குழந்தைய அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால் காயத்ரி மந்திரம் வந்தது அப்படி சொல்கிறாங்க. நம்முடைய சனாதன தர்மத்தில் இதைத்தான் சொல்கிறாங்க. அபிமன்யு சக்கரவியூகத்தை உடைத்து உள்ளே போனான். திரும்பி வருவதற்கு அவனுக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போதே அந்த சொல்லலை, அந்த கதை சொல்லப்படலை கிருஷ்ண பரமாத்மானால். கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கேட்கும், அதனால தான் நல்லதை பேசுன்னு நம்ம இந்து மதத்தில் சொல்கிறாங்க. இதை சொன்னது டாக்டர் ஸ்வேதா ஆதாத்தி அவர்களுடைய லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். வணக்கம்.